ஜனநாயகமா பணநாயகமா என்ற ஒரு போட்டி தான் இந்த திருப்பத்தூர் சட்டமன்றத்திலே நிலவுகிறது. 20 ஆண்டு காலமாக 20 ஆண்டு காலமாக எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சட்டமன்ற பகுதி இந்த தொகுதி இருக்கிறது, திருப்பத்தூர் தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் வெட்கி தலைகுனிய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தி அவர் இருக்கக்கூடிய பகுதி சுடுகாடு போல காட்சியளிக்கிறது. இந்த 20 ஆண்டு காலமாக நமக்கு வாக்களிக்கிறார்கள். இந்த மக்களை நாம ஏமாற்றக்கூடாது. இவர்களை ஒரு நவீன மக்களாக மாற்றி விவசாய மேற்பு நிலம், விவசாயத்திற்கு முப்போகம் விளையக்கூடிய நீர்ப்பாசனம், குண்டார் திட்டம், காவேரி குடிநீர் திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கலாம் இந்த மக்களை மதிச்சிருந்தா. ஆனால் மக்களை மதிக்காத ஒரு அமைச்சர், பணம் கொடுத்தா ஓட்டு போட போறான், இவனை எதுக்கு நம்ம போய் பார்க்கணும், பணம் கொடுத்தா நம்ம ஜெயிக்க போறோம், எதுக்கு உங்களுக்கு போய் எதையும் செய்யணும்ன்ற ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால் திருப்பத்தூர் வாழக்கூடிய மக்கள். அவரை பொறுத்தளவுக்கு 500 ரூபாய் பிக்சடு ஒரு ஓட்டு என்பதை அவர் நிர்ணயித்து இங்கே வேலை செய்வதன் காரணமாகத்தான் இங்கே எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து வருகிறது. நான் எனக்கு வேட்பாளராக அறிவித்தவுடன் நான் கேட்டது மதுரை, அவர்கள் கொடுத்தது திருப்பத்தூர். எங்களை இங்கே இறக்கிட்டு இருக்கிறது. நீங்க சொல்லலாம், எடப்பாடியார் எல்லா தொகுதியும் அமைச்சர் தொகுதியா கொடுத்துட்டாரு, அதனால இவங்க எல்லாம் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு பொருளையை கிளப்புறாங்க. அதெல்லாம் ஒரு காலத்திலும் இல்லை. எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு என்ன தொகுதி வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய வெற்றி தோல்வி என்பது மக்கள் கையில் இருக்கிறது, ஜனநாயகத்தின் பக்கத்தில் இருக்கிறது என்பதற்காக இந்த இருக்கக்கூடிய அமைச்சர் தொகுதியை புறம் கேட்டு நாங்கள் பெற்றோம். இந்திய பார்வையாளர் கட்சியின் தலைவரான நீங்க தாமரை சின்னத்துல போட்டியில ஒரு தீய சக்தியை அழிக்கணும்னா எதுக்கு வேணாலும் இழங்க, தன்மானத்தை தவிர சுயலாபத்தை இழக்கலாம். நான் நினைச்சேன், எனக்கு ஒரு சின்னம் இருக்கு, பரிசுப்பட்டி சின்னம் எனக்கும் தேர்தல் ஆணையத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பணத்தின் வலிமையை அவர் மூலதனமாக பயன்படுத்தி இந்த சின்னத்தை அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அதனால்தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சியிடம் கேட்டு தாமரை சின்னத்தில் நிற்கிறேனே தவிர அவர்கள் என்னை திணிக்கவில்லை. நானாக விரும்பி மக்களிடத்தில் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்னுடைய சின்னம் இன்னும் புதிதான சின்னம், பரிசுப்பட்டி சின்னம், அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு லேட் ஆகும். ஆனா இந்த சின்ன மக்கள் மனதிலே பதிஞ்சதுனால இது ஈஸியா போய் ரீச் ஆகுன்றதுக்கான இதை கேட்டு வாங்கி நினைக்கிறேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே இருந்த ஒரு திட்டமாவது இப்ப இருக்கா? அம்மா உணவகம் எங்கேயாவது பார்க்க முடியுது? 5 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய் இருந்த ஒருத்தன் வகுரா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அம்மா உணவகத்துல இன்னைக்கு அந்த அம்மா உணவகம் எங்க இல்ல? இன்னைக்கு தாலிக்கு தங்கம் எங்க இல்ல? படித்த பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கக்கூடிய திட்டம் எங்க இல்ல? இந்த போன 2 மாசத்துக்கு முன்னாலதான் மடிக்கணினி கொடுக்குறாங்க. அவன் பூரா காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் கொண்டு போய் ஒரு கடையில விற்கிறான். அது லைவா டிவிலே வந்துச்சு. இந்த லேப்டாப்பை கொண்டு போய் விற்கிறாங்க. இதை வச்சுட்டு ஒரு எனக்கு ஐபோன் கொடுங்கன்னு கேட்கிறான். ஏங்க நான் படிச்சு முடிச்சு இப்ப காலேஜ் போய்கிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்துல எங்க போய் பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு? குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்துல எங்க போய் பார்த்தாலும் கருத்தெரிப்பு மையம் வந்திருக்கு. கருத்தெரிப்பு மையம். இது அவ்வளவு ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்தா பிள்ளை பிறக்க போகுது. ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்தா பிள்ளை பிறக்க, இதுதானே நியாயம்? இன்னைக்கு அதை உருவாக்குறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை தேடி போறானா, அந்த ஆஸ்பத்திரியை கொடுத்தது யாரு? இந்த திராவிட மாடல் ஆட்சி. வெக்கமே இல்லாம இந்த நாட்டினுடைய முதல்வர் ஒரு மனநோயாளி. இந்த நாட்டின் முதல்வர் ஒரு மனநோயாளிங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவர். ஏன் அப்படின்னா, இது நான் சொல்லலைங்க, அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி ஒத்துக்கிறாரா? 1000 ஆண்டுகளாக கொடுக்க முடியாத ஆட்சியை 5 ஆண்டுல கொடுத்துருவோம்னு சொல்லுவார். இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவன் தானே இப்படிலாம் பேசுவான். சரியான புத்தி சுவாதி உள்ள யாராவது இப்படி பேசுவாங்களா? 8700 கொலைகள் நடந்திருக்குங்க. 8700 கொலைகள் 5 ஆண்டு காலத்துல. இந்த 8500 கொலைகளிலும் இதுல 160 பேர் காவலர்கள் யூனிஃபார்மோட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. காவல் உடுப்போட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எங்க குழந்தைய கொஞ்சி விளையாடுற நாடுங்க. பாரதி கண்ட குழந்தைகள்ல ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்ன இன்னைக்கு ஓடி விளையாட முடியுது? அப்ப குழந்தைகள்லாம் ஓடி விளையாடக்கூடிய குழந்தைய கொண்டு போய் பாலியல் துன்புறுத்து பண்ணி 2.5 வயசு குழந்தைய கொண்டிருக்கான். கிருஷ்ணகிரியில ஒரு திமுக காரன் 2.5 வயசு குழந்தைங்க, அது குருத்து. 7 வயது குழந்தையை ஐச கொடுத்து கூட்டிட்டு போய் பாலியல் துன்பு ரத்தத்தோடு ஓடி வந்த அந்த குழந்தை அம்மானு கதறிட்டு
அவனை பிடிச்சிட்டு போய் இந்த காவல்துறை அப்பாவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை, இன்னைக்கு போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினுடைய காவல்துறை அவனை பத்திரப்படுத்து. இந்த விளாத்திக்குள பகுதியில மாகாணத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல முதல் மாணவி 10ஆம் கிளாஸ்ல அந்த குழந்தையை கற்பழித்து வெட்டி இருக்கான், வெட்டி கொலை செஞ்சிருக்கான். காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தால் உன் மக எவளாவது ஓடி போயிருப்பா, உன் மக போனை கொண்டு வா, உன் வீட்டை போய் நல்லா செக் பண்ணு, ஏதாவது லெட்டர் இருந்தா பார்ப்போம். இன்றைக்கு காவல்துறையின் நிலை இதுதான். எங்க கிட்ட பல திட்டங்கள் இருக்கு, அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் கொடுத்தால் நாங்கள் கண்டிப்பான முறையில கிராமங்களை தத்தெடுப்போம், விவசாயத்தை மேம்படுத்துவோம். வருடத்திற்கு 5 கிராமங்களை தத்தெடுப்பேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வசதியானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே கையேந்துவேன், அவர்களிடத்திலே கோரிக்கை வைப்பேன், கிராமங்களை தத்தெடுக்க சொல்லுவேன். கேஸ் இணைப்பு அரசாங்கத்தை எதிர்பார்க்கவே தேவையில்லை, பெரிய கிணறு வெட்டுவேன். முதல்ல அங்க இருக்கக்கூடிய சாணி எல்லாம் உங்க வீட்டு குப்பையெல்லாம் அள்ளி போடுங்க, கேஸ் அதான் வீட்டு அடுப்பறியும். கரண்ட் வயரே தேவையில்லை, கரண்ட் எல்லாம் எடுத்துருவோம், சோலார் இன்ஸ்டிடியூட் போடுவோம். விவசாயத்திற்கு தன்னை யாரையும் இந்த விவசாயி நம்பி வாழக்கூடாது, தன்னை நம்பியே வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா வசதிகளும் நான் செய்து கொடுப்பேன். மெயினாக ஆடு மாடு கோடிகளை வளர்ப்பதற்கு மேய்ச்சல் நிலத்தை கொடுப்பேன். மேய்ச்சல் நிலமே இல்லை, வெளிநாடுகளிலே 30%, 35% வாழ்வாதாரத்தை தேடி வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் வர வைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன். என் பல்வேறு முதலீட்டாளர்களை இங்கே அழைத்து வந்து பல்வேறு அரசுக்கு நிலமான சொந்தங்கள் இங்கே நிறைய கிடக்கு, தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வருவோம். இங்க கலைக்கல்லூரி இல்ல. 20 ஆண்டு காலமாக பெரிய கருப்பன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். 10 பவுன் செயின் உங்களுக்கு தரப்போறேன் நான், 10 பவுன் செயின். 20 ஆண்டு காலமாக நான் பெரிய கருப்பனுக்கு வாக்களித்ததற்கு இந்த காரணத்திற்காக வாக்களித்தோம் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து 10 பவுன் செயின் முதல் பரிசு, 5 பவுன் செயின் 2வது பரிசு, 1 பவுன் செயின் 3வது பரிசா நான் தருவேன், மக்களுக்கு தருவேன். ஏன்னா ஒரு காரணத்தை சொல்லணும், 20 வருஷமா நம்ம பெரிய கருப்பனுக்கு வாக்களித்திருக்கோம், இதை செஞ்சாருன்னு நீங்க சொல்லிடணும். எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாரு, தண்ணி வடிச்சு கொடுத்தாரு, ஆஸ்பத்திரி வசதி கொடுத்தாரு, பாலிடெக்னிக் கொண்டு வந்தாரு, காலேஜ் கொண்டு வந்தாரு, சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாரு, இல்ல மருத்துவ வசதிகளை மேம்படுத்தினாரு, ரோடுகளை கொண்டு வந்தாரு, வீடு கட்டி கொடுத்தாரு, இல்ல குடிமராத்து பாரத வேலை பார்த்தாரு, குளத்தை விட்டினாரு, தூர் வாரினாரு, முள்ள புடுங்கினாரு, விவசாயத்தை பண்ணாரு, பல்வேறு காரணங்கள், வேலை வாய்ப்பை உருவாக்குனாரு. என் புரிஞ்ச வெளிநாட்டுல இருந்த என் கணவர் மனைவி எல்லாம் இங்க கூட்டு வந்து வச்சாரு. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விவசாய கடனை ரத்து பண்ணிட்டாரு, எங்க மாவட்டத்துக்கு மட்டும், எங்க தொகுதிக்கு மட்டும். எங்க அமைச்சரா தமிழ்நாட்டுக்கே அவர் அமைச்சர், ஏன்னா உன் தொகுதிக்காக செய்யணும்ல, உங்க தொகுதிக்காக நீங்க செய்யணும்ல. ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10 பவுன் செயின், 2வது பரிசு 5 பவுன் செயின், 3வது பரிசு 1 பவுன் செயின் நான் கண்டிப்பா போடுவேன். எல்லாருமே சொல்றீங்க பணம் கொடுக்குறாங்க, தேர்தலை ஒன்றுமே பண்ணவே யாரு பணம் கொடுக்குறாங்கல்ல, தேர்தல் ஆணையம் கண்டிக்க மாட்டேங்குது. தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா, எதிர்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் போகுது. நான் நேற்றுக்கு ஊழியர் கூட்டம் நடத்துறேங்க, அங்க வந்து ஸ்குவாடு வந்து டம்மு டம்முன்னு சேர கீரை புடுங்குது. ஏங்க ஒரு தேர்தல் நிக்கிற பெரிய இருப்பேன் 3 தடவை பணம் கொடுத்துட்டாரு, அங்க போறதுக்கு துப்பு இல்லை இந்த தேர்தல் ஆணையத்துக்கு. நாங்க எங்கெங்கெல்லாம் போறோமோ டீ கடையில போனா கேமரா வச்சு நிக்கிறது, அங்க ஒரு ஸ்குவாடு வந்துடுறது. இங்கிட்ட ஒரு மக்களை சந்திச்சுக்கிட்டோம்னா அங்க ஸ்குவாடு வர்றது. இங்க ஏதாவது ஒரு ஊருக்குள்ள போனோம்னா அங்கங்க தனியா வண்டியை போட்டு இப்படி பெரிய உலக உத்தமர்களை பிடிக்க, தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி அங்கங்க பைக்கை போட்டு வாட்ச் பண்றது. பகிரங்கமா போய் வீடு வீடா காசு கொடுத்துட்டு இருக்காரு, அவரை பிடிக்கிறதுக்கு இங்க துப்பு இல்ல. ஆனா எதிர்கட்சிகளையும் பாவம் சின்ன சின்ன கட்சிகளை மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்து நாங்க ஒரு அப்ளை பண்ணோம்னா அதுக்கு உடனே வந்து கொடுக்கறது இல்ல. அந்த 48 மணி நேரத்துக்கு கொடுத்தோம்னா நீங்க 1 மணி நேரம் லேட்டா கொடுத்துட்டீங்க, இதுல அவங்க கிட்ட சொல்லுவாங்களா? 1 மணி நேரம் அப்படி என்ன பெரிய ரூல்ஸ் உங்களுக்கு? ஜனநாயகத்தை மலர வைக்கக்கூடிய தேர்தல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல காக்குறது இல்ல. அந்த 1 மணி நேரம் அப்பதான் இந்த சிஸ்டம் ஏத்துக்கிறோம். இந்த சிஸ்டத்தை மாத்தணும் தான் நாங்க இருக்கிறோம். அந்த சிஸ்டம் 48 மணி நேரம் இருக்க, 47 மணி நேரம் தான் இருக்கு, 1 மணி நேரம் இல்லைன்னா அதை ஏத்துக்கிறாரு.
இதெல்லாம் தகர்த்தரும். ஒரு தேமுதிக இருக்கு. இப்போ ரெண்டுமே ரைட் சொல்றாங்கன்னா தவறு பண்ணிருக்காங்க. பாஜக கூட கூட்டணி தவறு பண்ணுவாங்க. பாஜக மக்களுக்கு செய்த விரோதம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஊடகத்துல இருக்கிறீங்க. பாஜக மக்களுக்கு செய்த துரோகம் என்ன? மக்களுக்கு செய்த இன்னல் என்ன? ஏதாவது சொல்ல முடியுமா? பாஜக இதை செஞ்சுச்சு, அதனால நாங்க வெளியே வந்துட்டோம். வெட்டி வரல, வெளியே வந்துட்டாங்க. அந்த அம்மா 500 கோடி கேட்டாங்க, எங்க கிடைக்குது அங்கதானே தேடி. மேய்ச்சல் நிலம் மாடுகள் மாதிரி. இங்க வறுமையா இருக்கு, இங்க தரமாட்டாங்க. ராஜ்யசேவா கேட்டேன், எங்களுக்கு அதை கேட்டா அவங்க தரல. பணம் கேட்டாங்க, தரல, அவங்க வெளியே போயிட்டாங்க. பணம் கொடுத்துருந்தா இங்கே இருந்திருப்பாங்க. ஆனா அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன் இங்க எங்க கூட்டணியில தான் இருந்தாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி எங்க கூட தான் இருந்தாரு. அவர் சீட்டு தக்கல்ல அவர் வெளியே போயிட்டாரு. அவர் பாவம் பணங்கள் எல்லாம் கேட்கல. அவர் நல்ல மனுஷன் தான், எங்க அண்ணன் தான். அதெல்லாம் அவர் ஒண்ணும் நினைக்கல. ஆனா அவருக்கு இங்க சீட்டு அவர் கேட்ட இடம் கிடைக்கல, அதனால அவர் தனிச்சு போயிட்டாரு. தவிர பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எப்பயுமே அவங்க வாழ்க்கை கூட இந்த தேமுதிக யாருக்கு நடத்துறாங்க அப்படின்னா அவங்க தம்பிக்கு நடத்துறாங்க. தேமுதிக என்ற ஒரு கட்சியே பிரேமலதா விஜயகாந்தினுடைய தம்பிக்கு தான் அந்த கட்சி. அவருடைய முன்னேற்றம் எப்படி உதயநிதி ஸ்டாலின் தான் வாழ்க்கைன்னு ஒரு திமுக இருக்கோ, தேமுதிக அவருடைய மச்சான், விஜயகாந்தனோட மச்சானுக்கு தான் அந்த கட்சியே இருக்கு. அவருக்கு ஒரு ராஜ்யசபா தரல, நாங்க அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தோம். நாங்க கேட்ட சீட்டை தரலடா, நாங்க கேட்ட நோட்டை தரலன்னு தான் அர்த்தம். சீட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, அவர் கேட்ட நோட்டை தரல, அந்த அம்மா வெளியே வந்துட்டார். இன்னைக்கு விஜயகாந்த் இருந்திருந்தால் அவருடைய ஆத்மா கூட இதை மன்னிச்சிருக்காரு.